ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான மசாலா மோர், மாங்காய் மசாலா மோர். இந்த வெயிலுக்கு ஒரு பெஸ்ட்டான கூல் ட்ரிங்க்குங்க. வெயிலுக்கு தாகத்துக்கு அடிக்கடி கூலாக ஏதாவது குடிக்கணும்னு தோணும். அப்போ ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம இந்த மாதிரி மோரெல்லாம் அடிக்கடி குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தாகமும் தனியும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க. மோர் வெயில் காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு. அது இந்த மாதிரி ஒரு மசாலா மோர், மாங்காய் சேர்த்து மசாலா மோர் செஞ்சு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி குடிப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சில்லுன்னு ஹெல்த்தியாக டேஸ்டியாக மசாலா மோர், மாங்காய் மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. நாங்கள் எடுத்துருக்கிறது கிளிமூக்கு மாங்காய், நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாங்காய். அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் இங்கே ஒரு 4 டம்ளர் அளவுக்கு மோர் செய்கிறேங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். இது கூட 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட மோரில் பெருங்காயப்பொடி போடுறது. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதிகம் வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும். இது கூட தேவையான அளவு உப்பு நான் இங்கே அளவாக சேர்த்துக்கிறேன், பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்க்கலாம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் செஞ்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர், நல்ல கெட்டியான தயிர், அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர். இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி தயிர் மட்டும் சேர்த்து அந்த மாங்காயெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா மீதி நிறையா தயிர் சேர்த்து நல்லா மோர் அடிச்சுக்குவோங்க. நான் இங்கே ஸ்கிம்டு மில்கில் தான் தயிர் செஞ்சேன். ஸோ அதனால் பெருசாக வெண்ணெயெல்லாம் ஒன்றும் வராது. அதனால் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே அந்த மசாலாஸ், அதாவது அந்த நம்ம சேர்த்துக்கிட்ட பொருளோட அந்த தயிர் சேர்த்து அடித்து விட்டுறலாம். நல்லா 1 நிமிஷம் ஓட்டி விட்டுட்டு இப்போ மிக்ஸியை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த மாங்காய், இஞ்சி, நம்ம சேர்த்துக்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாம் ஒன்று கலந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தயிர் சேர்த்துக்குவோம். ஏன்னா நான் இங்கே ஒரு 4 டம்ளர் மோர் செய்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே தயிர் எடுத்துருக்கிறேன். இது கூட நல்லா சில்லுன்னு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் மிக்ஸியை ஆன் பண்ணி நல்லா இன்னொரு 30 செகண்டுக்கு மேலே போட்டி விடுவோம். ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸியை ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா அந்த மாங்காய், இஞ்சி, பெருங்காய, கருவேப்பிலை வாசனையோட கமகமன்னு இருக்குங்க. பட் இங்கே மோருங்கும் போது நம்ம நிறைய தண்ணி சேர்த்துக்கணுங்க. இன்னொரு பெரிய டம்ளர் தண்ணியும் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், சில் வாட்டருக்கு பதிலாக. இப்போ இது ஒரு அகலமான பவுலில் ஊற்றி விட்டுட்டு ஒரு தாளிப்பு சேர்த்துக்குவாங்க. அந்த மோரோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை பொரிய விட்டு மோரில் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மாங்காய் மசாலா மோர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோரில் ஹைலைட்டு அந்த மாங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, அந்த பெருங்காயத்தோட வாசனை செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ன்னு சொல்லுவேன். இந்த வெயில் காலத்தில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லுன்னு குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு க்ளே டம்ளரில் ஊற்றி சில்லுன்னு குடித்தா வா, அப்படியே அந்த வெயிலுக்கு அப்படி குளிர்ந்து போயிடும். வெயிலுக்கு தாகத்துக்கு பாட்டில் அடைச்சி வைக்கிற அந்த ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மோரெல்லாம் குடிக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுங்களா? தயிர் மோரில் நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்குது. அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் வர வயிற்று பிரச்சனைகளெல்லாம் கண்டிப்பாக வராது மோர் நம்ம அதிகமாக குடிக்கும்போது. அது இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. 1 டம்ளர் குடித்தவங்க திரும்ப இன்னொரு டம்ளர் கேட்டு வாங்கி குடிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த மாங்காய் மசாலா மோரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.